ஹே ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. ஒரு குடும்ப பெண்ணின் வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா? காலையில் விடிஞ்சதும் நேராக கிச்சனுக்குள்ளே தான் நுழையிறது. நான் அப்படி தாங்க. விடிய காலையில் எந்திரிச்சு சமையல் அறையில் உள்ள நுழைஞ்சு சமையல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். நம்ம எங்கே போய் ரெஸ்ட் ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே ஏதாவது அரிசி எடுத்து வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறிடுமே. வடைக்கு பருப்பு ஊற போட்டு போவோம். நம்ம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஊறிடுமே. இல்லை சாம்பாருக்கு நம்ம பருப்பு ரெடி பண்ணணும், அவிக்க போகிறோம்னா அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு போயிடுவோம். அப்படின்ற மாதிரி தான் மைண்டு தாட் எனக்கு விடிஞ்ச உடனே. கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்கும் அப்படி தான் தோணும். எந்த ஒரு நிமிடத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும், ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிரும். இப்படி தாங்க விடிஞ்சதும் பொழுதே ஆரம்பிக்கும். அப்படி தான் நானும் காலையில் சமையல் வேலையை முடித்து காலை சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ணி, அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு. ஒரு தோசைனா ஒருத்தவங்களுக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சா இன்னொருத்தவங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் அப்படித்தான். ஒரு வேளை நான் அன்றைக்கி வைக்கலைன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க சின்ன குழந்தைங்க. எனக்கு வச்சு தாம்மா அப்படின்ட்டு பையன் கேட்பான். சரின்னு நம்மளும் எவ்வளவோ வேலை பார்க்குறோம். ஒரு தக்காளி 2 தக்காளியை போட்டு வதக்கி கொடுத்துருவோமே, அப்படியாவது பையன் சாப்பிடுவான்ல அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மைண்ட் தாட் எப்பயுமே. அப்படி தான் ஆரம்பிக்கிற வேலை. சாப்பிட்டு ஊட்டி வேற விடணும். சின்ன பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஊட்டி விடணும். அவனுக்கு ஊட்டி விட்டா இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிடுவான் காலையில். பட் நான் ஊட்டி விடுறதுக்குள்ளே இங்கே கிச்சன்லேயும் வேலை நடக்கணும், பையனையும் சாப்பிட வைக்கணும். அது ஒரு பக்கம் யோசிக்கணும். அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் தாளிப்பேன். சோறை வடித்து விடணும். அப்படி காலையில் அவனை சாப்பிட வைக்கிறோம். இங்கிட்டு மாமனார், ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் அந்த டைம் தான் காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கணும். 3 அடுப்பு எவ்வளவுக்கும், சிலிண்டரில் 2, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அதையும் நம்ம தானே பண்ணணும். அவங்களும் வயசானவங்க, அவங்களையும் நம்ம பார்த்துக்கறணும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ கொடுத்துட்டா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, இல்லைன்னா வெளியே எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வருவாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்க வைக்கிற வேலை, அது ஒரு பெரிய வேலை. பையன் குளிக்கணும், பொண்ணு குளிக்கணும். குளித்தாதான் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும். ஏதோ ஒரு நாள் கரெக்டாக குளிக்க வைக்கல. இன்றைக்கி ஒரு நாள் குளிக்க வேணாம், நாளைக்கு குளிச்சுக்கன்னு சொன்னால் கரெக்டாக அன்றைக்கி தான் மிஸ்ஸு கேட்டிருப்பாங்க ஸ்கூலில், இன்றைக்கி யாரெல்லாம் குளிக்கலைன்னு. சின்ன பிள்ளைங்க பொய் சொல்லாதுங்க இல்லையா? அதை மேம் இன்னைக்கு நான் குளிக்கலைன்னு பையன் சொல்லிடுவான். ஸோ அடுத்த நாள் அம்மா மிஸ்ஸு டெய்லி குளிச்சுட்டு வரணும் சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ குளிக்கணும்னா என்ன ஆகும்? சில்லுன்னு இருக்கும் தண்ணி, அதுக்கு தண்ணி சுட வைக்கணும். எங்கள் அடுப்பில் சோறு ஒரு அடுப்பில், குழம்பு ஒரு அடுப்பில், பொரியல் எதனாவது தோசை, அது ஒரு 3 அடுப்பாக வேலையில் இருக்கும்போது சுடு தண்ணிக்கு வேற நான் நடுவில் வைக்கணும். கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சா அம்மா இன்னும் கொஞ்சம் சூடாக வைமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு போய் குளிக்க ஊற்றணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக நீங்கள் என்னமா தான் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாலும் கரெக்டாக காலையில் தான் அந்த சாக்ஸு தொலைஞ்சு போகும். சாக்ஸை தேடணும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே சாக்ஸு. இவன் விட்டு சாக்ஸு வேறு சைஸு, பொண்ணு விட்டு சாக்ஸ் வேறு சைஸ்னால் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்குருவாங்க. இது என்னோடய சாக்ஸு, இது என்னோடய சாக்ஸு. அப்படி கரெக்டாக ரிப்பன் சண்டை வரும். ரிப்பன் காணாமல் போயிடும். ஒரு வழியாக தலையெல்லாம் பின்னி
பையனுக்கு சீவி விட்டு சாமி கும்பிட வச்சு லன்ச் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து கர்ச்சீஃபு ஸ்பூனு எல்லாம் கரெக்டாக இருக்கா, வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சோமா, ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் வச்சோமா, எல்லாம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி ஒரு வழியாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. அப்புறமும் நம்மளுக்கு ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அடுத்து ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்டை ரெடி பண்ணணும், அவங்களுக்கு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ஈஸியாக வச்சுட்டேன்னா அதே லன்ச்சை வந்து நம்ம பெரியவங்களுக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கணும். அவங்களுக்கும் சைடிஷ் எப்படி வைக்கணும், ரசம் தயிர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கரெக்டாக வைக்கணும். அந்த மாதிரி லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு எங்கெங்கே வீட்டில் இருக்கிற பெரியவங்கள சாப்பிட வைக்கணும். சாப்பிட வச்சுட்டு கிட்டத்தட்ட நான் சாப்பிட காலை சாப்பாடு 11க்கு மேலே ஆயிரும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்களும் பேசிக்கிறோம். அவங்கள்ட்ட நான் கேட்குறப்ப அவங்களோட லைஃப்லையும் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் காலை சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றது, மத்தியான சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றது, நைட்டு சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றது, 10 மணி ஆகும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாத்திரம்னா கழுவி போட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா அடுத்த நாளைக்கு காலையிலக்கு ரெடி பண்ணி வைக்கணும். இப்போவே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கணும். ஏன்னா காலையில் சமையல் பண்ணுறப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் கட் பண்ணி இப்போ நைட்டே ரெடியாக வச்சிடணும். ஒரு சில நேரம் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண மறந்துடுவேன், ஆஃப் பண்ண மறந்துடுவேன். மாவு ரெடி பண்ணணும், தோசையா இட்லி அதுக்கேற்ற மாவு ரெடியாக வைக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைங்க எறும்பு எதனாவது கடிக்கும், அதனால் பில்லோவிலேருந்து பிளாங்கெட்லேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அவங்கள தூங்க வைக்கணும். நம்ம தூங்க லேட்டாக தான் ஆகும், ஏன்னா நம்மளுக்கு தான் இன்னும் வேலை முடியலையே. அப்படி தாங்க. நைட்டே எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணி வைக்கணும். பாத்திரத்தில் 1-2 கழுவாமல் விட்டுட்டு அவ்வளவுதான். காலையில் புழங்கும்போது இனிமேல் நம்மளுக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடும். பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸு கழுவணும், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்ரு பாட்டிலு எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம்னா காலையில் நம்மளுக்கு ரொம்ப வேலையாகிடும். அது எல்லாம் கரெக்டாக பார்த்து கழுவி வச்சிடணும். கடைசியில் வீடு எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி நம்ம தூங்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் என்ன பண்ணலாம், காலையில் குழம்புக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா அப்படி நைட்டே யூனிஃபார்ம்லாம் பாருங்கள், டைம் என்ன ஆகுது, நான் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம தானே பார்க்கணும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து தாங்க ஆகணும். எப்பயுமே பெண்கள் சோர்வடைஞ்சிடவே கூடாது. சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும். சுறுசுறுப்பாக நம்மளால் பார்க்க முடியலையா, கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்ப்போம், ஆனாலும் அந்த வேலையை நம்ம தானே பண்ணி முடிக்கணும். ஸோ எப்பயுமே பெண்கள் தைரியமாக இருக்கணும், மனசை தளர விட்டுறக்கூடாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக நம்மளால் முடிஞ்ச எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே நம்ம பண்ணிடுறோம். ஒரு வேலை பார்க்குறோம், குனிஞ்சு நிமிர்றோம், அது எல்லாமே நம்மளுக்கு உடற்பயிற்சி தாங்க. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்லன்னு கவலைப்படாதீங்க. முடிஞ்சளவு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரமாக சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து கூட சாப்பிட்ருங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஓகேங்க, நான் ஏதோ என் மனசுக்கு பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அயர்ன் பண்ணி முடித்தாச்சு. இப்போது 10:30க்கு மேலே டைமும் ஆச்சு. இன்னும் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குவோம். காலையில் விடியும் பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும்.